தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஒரு விஷயம் இயற்கைக்கு மாற நடக்கிற மாதிரி தெரிஞ்சாலே போதும், ஆஹா உலக பேரழிவு, சம்திங் ஏதோ பெரிய ஹேப்பனிங் நடக்க போகுது, அது இதுன்னு பேச ஆரம்பிச்சிருவோம்ல. அது சார்ந்த இஸ்ரேலை பேஸ் பண்ண ஒரு விஷயம் பெருசா போயிட்டு இருக்கு. ரெசிடென்ட் ஈவில் படம் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு தேர்ட் பார்ட்டுன்னு நினைக்கிறேன். அதில் அந்த காக கூட்டங்கள்லாம் ஒரு இடத்துல சேரும்போது பார்க்கவே பயமா இருக்கும்ல, அது போல ஒரு வீடியோங்க. அதை வச்சு பல பேர் பேச ஆரம்பிச்சாச்சு. இதை பத்தி பார்க்க போறோம், ஃபேக்ட் செக் பண்ண போறோம். ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் அகண்ட இஸ்ரேல் சார்ந்த ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. இது எல்லாத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இப்படி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா, லிட்டரலாக இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்தது உண்மைதான். ஆனால் எங்கே நடந்துச்சு அப்படின்றதா அடுத்த கட்ட கேள்வியே. சார் அதை பற்றி போக பார்ப்போம். இந்த இஸ்ரேலோட டெல் அவீவ் பகுதி இருக்குல்ல, அங்கே வானம் எல்லாம் திடீர்னு இருளாக மாறுது, ஒரு மாதிரி டார்க்காக மாறிடுது அந்த இடமே. அதுக்கப்புறம் காக கூட்டங்கள், எக்கச்சக்கமாக ஆயிரக்கணக்கான காகங்கள் வந்து எல்லாம் ஒன்று சேர ஆரம்பிக்குது. அங்கே இருக்க கார்களை ஃபுல்லாக புடை சூழ்ந்துருச்சு, அங்கே இருக்க பில்டிங்ஸை ஃபுல்லாக அது கவர் பண்ணிடுச்சு. ஸோ இவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கு இஸ்ரேலில். பாருங்களேன் இந்த வார் டைமில் அப்படின்ட்டு இந்த வீடியோ பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கு. இது போல நடக்குதுனாக்கா 4 பேர் 4 விதமா வழக்கம் போல 4 மேட்டரை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முத தரப்பு சொல்றது என்ன? 3ஆம் உலக போரின் அறிகுறி, இந்த உலகம் இதுவரை பார்க்காத ஒரு போரை பார்க்க போகிறதுன்னு வாய்ஸ் ஓவர்ல நிறைய வீடியோஸை போட ஆரம்பிச்சிட்டாங்க. 2வது, இயற்கை பேரழிவோட அறிகுறி இது. பேர்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும், மீன்களை வச்சே பண்ண முடியுதா, பேர்ட்ஸ் வச்சு பண்ண முடியாதா? ஸோ அப்பேற்பட்ட அறிகுறி இதுன்றாங்க. 3வதா, இறை தூதர் வருவதன் அறிகுறின்னு அடுத்த ஒரு மெகா விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா எந்த இறை தூதர்னு மென்ஷன் பண்ணல. 4வதா, இஸ்ரேலுக்கான அழிவுக்கான அறிகுறி இதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்ரேல் மேல இருக்க வன்மம் பல பேருக்கு இருக்கும்ல, அதை அப்படியே இந்த இடத்துல கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இவ்வளவு மேட்டர் இருக்கு, இதை பத்தி ஏன்ஷியன் பிலீஃப் என்ன இருக்கான்னு பார்த்தா இருந்திருக்கு. பண்டைய கால நம்பிக்கைகள் நிறைய இருந்திருக்கு. அதன்படி சொல்லணும்னா இந்த ஏன்ஷியன் ரோம் இருக்காங்கல்ல, அதோட பிரீஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பறவைகள் சார்ந்த ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா நம்பியிருக்காங்க. அதாவது இந்த பறவைகளோட மூமெண்ட்ஸை வச்சு காட்ஸோட மெசேஜஸ் இருக்குல்ல, அதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். காட்ஸ் மெசேஜஸை இந்த பேர்ட்ஸோட மூமெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு சொல்றாங்கன்ற மாதிரி ஒரு பெரிய புரிதல் அப்போ இருந்திருக்கு. இதை வச்சு தான் நிறைய முக்கியமான டிசிஷன்ஸ்லாம் எடுத்திருக்காங்க சில பேர். இந்த போரை எப்போ நம்ம ஆரம்பிச்சு எப்படி கொண்டு போறது, அப்புறம் இந்த நாட்டை ஆள்வதற்கான லீடர்ஷிப் இருக்குல்ல, அதை எப்படி தேர்வு பண்றது, யாரா இருக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ ஏற்பட்ட விஷயங்களை அப்போ ஏன்ஷியன் காலகட்டத்தில் ரொம்ப பெருசா நம்பினாங்கன்னு இந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதுல லண்டனை பேஸ் பண்ண பிலீஃபை சொல்லனே கேட்க வினோதமா இருக்கும், ஆனால் அங்கே ஒரு பிலீஃப் இது. ரேவன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் டவர் ஆஃப் லண்டன் இருக்கு பாருங்க, அங்க இன்னும் இருக்கு. ஆக்சுவலா இந்த ரேவன்ஸ்லாம் ஒருவேளை இந்த டவரை விட்டு வெளியே போயிடுச்சு, எங்கேயாச்சும் பறந்து போயிடுச்சு அப்படின்னா பிரிட்டிஷ் கிங்டம் இருக்குல்ல, அது வீழ்ச்சியை சந்திச்சிரும். அதனாலதான் இதுக்கு முன்னாடி இந்த ரேவன்ஸ்லாம் போன பிற்பாடு ஒரு 6 ரேவன்ஸ் மட்டும் அங்கேயே பெர்மனண்டா இருக்க வச்சிட்டாங்களாம். இது இதனாலதான் இன்னும் இந்த ட்ரெடிஷனை பாதுகாக்கிறதுக்காக அந்த டவர்லயே இருக்கு. எந்த 6 ரேவன்ஸ் எப்ப வெளியே போதும் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த அரச குடும்பமும் இங்க பிரிட்டன்ல ஃபுல்லா கொலாப்ஸ் ஆயிடுன்ற மாதிரி ஒரு பெரிய பிலீஃப் இன்னும் பல பேர் மத்தியில் இருக்க தான் செய்யுது. லண்டனை பேஸ் பண்ணி சொல்றேன். இதுல இன்னொரு மேட்டர் ஒன்று சொல்லிடுற மக்களே, பல பேருக்கு குழப்பம் ரொம்ப நாளா இருக்கும். இந்த ரேவன்ஸையும் காகங்கள், க்ரோஸ் இருக்குல்ல, இதையும் பல பேர் ஒண்ணு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஒண்ணு கிடையாது. உருவத்துல பார்க்க ஒண்ணுமே இருக்கும், பட் காகத்தை விட இந்த ரேவன்ஸ் சைஸ்ல ரொம்ப பெருசாவே இருக்கும். இது ஆக்சுவலா ரிலேட்டட் ஸ்பீஷிஸ் தான், ரெண்டுத்துக்கும் ஒற்றுமை நிறைய இருக்கும், பட் ஒரே பறவை இனம் கிடையாது. இதை மைண்ட்ல தெளிவா வச்சுக்கோங்க. ஆனா இது ரெண்டுமே ஒரு விஷயத்துல ஒத்து போகும். ஹைலி இன்டெலிஜென்ட், இதை நம்ம அடிச்சிக்க முடியாது. காக எவ்வளோ அறிவானது நம்ம நினைக்கிறோமோ ரேவன்ஸும் அந்த அளவுக்கு அறிவானது தான். ரைட்டு ப்ரோ, அந்த மேட்டரை சொல்லுங்க ப்ரோ. அந்த வீடியோ உண்மையா பொய்யான்னு கேட்டீங்கன்னா விளக்கறதுக்கு என்ன இருக்கு? இது எப்பயோ நடந்த ஒரு விஷயம்.
அந்த காட்சிகளை இன்னும் எக்ஸாஜரேஷனை என்ஹான்ஸ் பண்ணி இப்போ பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. டெக்ஸஸ்ல 2 வருஷங்களுக்கு முன்னாடி டெக்ஸஸை பேஸ் பண்ணி வெளியாக இருந்த வீடியோ அது இப்போ 2026 பல பேரோட சர்க்குலேட் பண்ணப்பட்டு இது டெல் அவிவ் தான் நம்புன்னு சொல்ல வச்சுட்டு இருக்காங்க. இதை பத்தி எக்ஸ்பர்ட்ஸ் கேட்கிறப்ப ஏன்னா ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது எக்ஸாஜரேட் பண்ணப்பட்டிருக்குல்ல, ஆனா நடந்திருக்குன்ற அந்த உண்மை இருக்குல்ல, இதை பத்தி கேட்ட அந்த எக்ஸ்பர்ட்ஸ் என்ன தெரியுமா சொல்றாங்க, ஏன்பா இந்த இஸ்ரேல் அமைஞ்சிருக்க நிலப்பகுதி பார்த்துருக்கீங்களா, இது ஆக்சுவலா இந்த பறவைகள்லாம் அதிகப்படியாக மைக்ரேட் ஆகிறதுக்கான ரூட்ஸ் இருக்கும்ல, அதுக்கான பெரிய மேஜர் ஹப்பே இஸ்ரேல் தான். எப்படின்னா யூரோப்பு, ஏஷியா, ஆப்பிரிக்கா இது எல்லாம் கனெக்ட் பண்ற மாதிரி இடத்துல தான் இஸ்ரேல் அமைஞ்சிருக்கு. ஸோ லட்சக்கணக்கான பறவைகள் இந்த ஹப்பை பயன்படுத்தி மைக்ரேட் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுது அப்படின்னா இதை நம்ம வித்தியாசமெல்லாம் பார்க்கக்கூடாது. இது சாதாரண ஒரு விஷயம் தான். இந்த பேர்ட்ஸோட மூவ்மெண்ட் இந்த அளவுக்கு மேசிவா இருக்கிறது இயற்கையாக நடக்கிற ஒன்று தான். அதில் நம்ம பெருசால குறை கண்டுபிடிக்கிற எதுவுமே இல்லைன்ட்டு அவங்க சொல்றாங்க. ஸோ மூட நம்பிக்கைகள் பலவிதம், இதுல இதுவும் ஒரு விதம்ன்றதா எக்ஸ்பர்ட்ஸோட கருத்தா இருந்துட்டு இருக்கு. ரைட்டு, இந்த காக்கா பஞ்சாயத்து இப்போ வழியாக தேர்ந்துருச்சா, அடுத்து இந்த வார அப்டேட்டுக்கு வருவோம். ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் இருக்கல் அப்பாஸ், அவர் இப்போ என்ன சொல்றாரு, நிறைய பேர் இது ஏதோ ஈரான் வாரு அமெரிக்கா வாருன்னு சொல்றீங்க. ஆக்சுவலாக அது அப்படி கிடையாது. இஸ்ரேல் அமெரிக்காவை உள்ள இழுத்து விட்ட வார் இது அப்படின்றாங்க ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர். அமெரிக்கா இஸ்ரேலோட பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுலயே ரொம்ப ப்ரியாரிட்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்காவோட பேசஸ்லாம் மிடில் ஈஸ்ட்ல இருக்குல்ல, இதெல்லாம் அமெரிக்காவோட பவரை காட்டுறதுக்காக இல்ல, இஸ்ரேலோட பாதுகாப்பை உறுதிப்படுத்ததான் மிடில் ஈஸ்ட் முழுக்க அமெரிக்கா அவ்வளவு பேசஸை வச்சுக்கிட்டு இருக்கு. அமெரிக்கா எல்லாத்தையும் தியாகம் பண்ண ரெடி ஆயிட்டாங்க. யாருக்காக? இஸ்ரேலுக்காக. இது ஏன் பண்றாங்கன்னு எங்களுக்கு புரியலன்னு சொல்றாரு யாரு? ஈரான் ஃபாரின் மினிஸ்டர். அவருக்கு புரியலன்னு சொல்லும் போதே பதில் அவளுக்குள்ள இருக்கு. கண்டிப்பா வீடியோ பார்த்துருக்க உங்களுக்கும் பதில் மனசுக்குள்ள இருக்கும். எதுக்காக இஸ்ரேல் அமெரிக்கா இவ்வளவு ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்ட்டு. இஸ்ரேலோட நோக்கம் இருக்குல்ல, இது என்ன தெரியுமா? கிரேட்டர் இஸ்ரேல் அப்படின்ற ப்ராஜெக்டை ஃபுல் பிளெஜா பண்ணி முடிக்கிறதா அப்படின்னு ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்காருங்க. அதாவது நிறைய நாடுகளோட பாகங்கள், அந்த நிலப்பரப்புகளை இஸ்ரேல் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அது இருக்கிறதுலே மிடில் ஈஸ்ட்ல பெரிய ஒரு நாடா மாறிடுச்சுன்னு அப்படி இருக்கும். இதைத்தான் அகண்ட இஸ்ரேல், கிரேட்டர் இஸ்ரேல்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ப்ராஜெக்டை நோக்கி தான் இவங்க ஃபுல்லா இனிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு அமெரிக்காவும் ஃபுல்லா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் பேசி வச்சிருக்காருங்க. ஆக்சுவலா இந்த கிரேட்டர் இஸ்ரேல்ன்ற கான்செப்ட் பல பேருக்கும் குழப்பமா இருக்கும். ஆனா இப்ப தெளிவா உங்களுக்கு விளக்கிடுறேன். இது ஒரு ஜியானிஸ்ட் கான்செப்டுங்க. அதாவது கிரேட்டர் இஸ்ரேல் இதை எரேட்ஸ் இஸ்ரேல் ஹஷ்லிமா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கான்செப்ட் நேம். இது என்னன்னா, இஸ்ரேலுக்கு இப்ப இருக்க நிலப்பரப்பு இருக்குல்ல, இது இன்னும் பெருசா மாத்தணும். அகண்ட நிலப்பரப்பா அதை மாத்தணும். இது இந்த பைபிள்ல கிளைம் பண்ணப்பட்டிருக்க சில டெரிட்டரிஸ் இருக்குல்ல, இது இஸ்ரேலோட நிலப்பகுதிகளா இருந்திருக்கலாம், இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் இப்ப நிஜ காலத்துல அவங்களோட நிலப்பரப்பா மாத்திட்டு அப்படிங்க இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் தான் இந்த கிரேட்டர் இஸ்ரேல் ப்ராஜெக்ட் அப்படின்னு. ஸோ எல்லா டெரிட்டரிஸும் கண்ட்ரோல் பண்ணி அதன் மூலமா ஆதிக்கத்தை செலுத்துறது தான் இஸ்ரேலோட பெரிய ஐடியாவா இருந்துகிட்டு இருக்கு. இது இந்த ஜோர்டன் ரிவர் இருக்குல்ல, அதுல ஆரம்பிச்சு மெடிட்டரேனியன் சி வரைக்கும் அவங்களோட ஆட்சியை கொண்டு போய் அவங்களோட ஆதிக்கத்தை செலுத்தணுன்றதா இவங்களோட பிரைமரி மோட்டிவே. இதுல லெபனனோட சில நிலப்பரப்பு, சிரியாவோட சில நிலப்பரப்பு, ஈராக்கோட நிலப்பரப்பு, எகிப்தோட சில நிலப்பரப்பு, சவுதி அரேபியாவோட ஒரு பார்ட்டு, இத்தனை பகுதியை இணைக்கிறது மட்டும் இல்லாம பாலஸ்டைன், ஜோர்டன் இதையும் ஃபுல்லா தங்கள் நாட்டோடு இணைச்சிக்கணும்ன்றதா த கிரேட் இஸ்ரேல் ப்ராஜெக்ட், அகண்ட இஸ்ரேலி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதைத்தான் இப்ப ஈரான் ஃபாரின் மினிஸ்டரும் அந்த 2 வார்த்தைகளை சொல்லி முடிச்சிருக்காரு. இந்த மேற்குலக நாடுகளோட இன்டெலிஜென்ஸ் யூனிட்ஸ்லாம் இருக்கும்ல, அவங்கள அதெல்லாம் குறிப்பா யூகே மாதிரிலாம் அவங்கள இப்ப என்ன தெரியுமா சொல்றாங்க, இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் அடிச்சதுல அடிச்சு முடிச்ச உடனே விளாடிமிர் புட்டின் கிட்ட ஈரானோட உச்சாணி அதிகாரத்துல இருக்கவங்க பேசியிருக்காங்க. அப்போ புட்டின் அவர்களும் சீக்கிரட்டா நடந்த இந்த டாக்ல பல வாக்குறுதிகளை அள்ளி வழங்கியிருக்காரு. இதன்படி பாத்தீங்கன்னா ரஷ்யா இந்த ட்ரோன்ஸை ஈரானுக்கு டெலிவர் பண்றது, அப்புறம் இந்த மெடிசன்ஸை டெலிவர் பண்றது, ஃபுட்டு ஒட்டுமொத்தமா தேவையான ஃபுட்ஸ் இது எல்லாம் டெலிவர் பண்ற வேலையை ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. இன்னும் சில நாட்கள் போனா ஒட்டுமொத்தமா முடிச்சிருவாங்க. ஸோ ரஷ்யா இந்த காலத்துல, இந்த போர்க்காலத்துல ஈரானுக்கு இவ்வளவு உதவிகளை மறைமுகமா பண்ணிக்கிட்டு இருக்கிறதா வெஸ்டர்ன் இன்டெலிஜென்ஸா இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி பண்ண தவறுன்னு சொல்ல முடியுமா மக்களே? ஏன்னா இஸ்ரேல் மட்டும் இந்த வாரில் தனியா இல்லையே, கூட அமெரிக்கான்ற பெரிய பலம் இருக்கு. அமெரிக்காவோட நட்பு நாடுகளும் லைட்டா மறைமுகம் உதவி பண்ற மாதிரி பேச்சு அடிபட்டு இருக்குல்ல, நீங்களே யோசிச்சு பாத்துக்கலாம். இவர் யார் தெரியுதா? படங்கள்ல பார்த்துருப்பீங்க. இந்தியாவில் பிரபல ஆக்டர், ப்ரொடியூசர், டைரக்டர், பேர் போமன் இரானி. பேர்லயே ஈரான் வச்சிருக்காருல, இப்போ அதுதான் மேட்ரு. கிண்டல் பண்ணியிருக்காருங்க யாரு? டொனால்ட் ட்ரம்ப். என்ன சொல்றாரு, நான் கேள்விப்பட்டேன், பயங்கர வைரலா வர ஓடிட்டு இருக்க அந்த மேட்ரு. இது போல டொனால்ட் ட்ரம்ப் ஈரானிஸ் கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாராமே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இந்தியாவில் முக்கியமா 3 ஈரானிஸ் இருக்கோம் பாருங்க. ஒரு பக்கம் ஸ்மிருதி இரானி, அப்புறம் அருணா இரானி, அப்புறம் நானு போமன் இரானி. எங்க வீட்டில் பேசலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு நாங்கள் வர முடியாதுங்க வாஷிங்டனுக்கு. ஆனா ஒன்று ட்ரம்ப் இங்கே வரலாம், இல்லைனா யூஎஸ் டெலிகேட்ஸ் இருப்பாங்களா, அவங்க இங்கே வந்து பேசலாம் எங்ககிட்ட. நீங்கள் வாங்க, உங்களுக்கு வாய்க்கு ருசியாக பயங்கரமாக சமைச்சு போகிற எல்லாத்தையும் செய்கிறோம், நாங்கள் ரெடியாக இருக்கோம்.
ஆனால் கேஸையும் எடுத்துகிட்டு வந்துட்டா கரெக்டாக இருக்கும். சிலிண்டர்லாம் முதல்ல எப்படி சமைக்கிறது? ஸோ பார்த்துங்க, உலக அமைதிக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவோம், நீங்களும் அதை பண்ணீங்கன்னா உலகம் ஃபுல்லாக அமைதியாக இருக்கும். ரெடி டு குக் பட் நீட் சிலிண்டர்ன்ற மாதிரி தான் அந்த மனுஷன் பேசி வம்பெடுத்து வச்சிருக்காப்புல. இப்போ சோஷியல் மீடியா முழுக்க இவர் பேசுறது சரி தப்புன்ற மாதிரி டிபேட் ஆரம்பிச்சிட்டாங்க. So as you may know, it's going viral that Mr. Donald Trump wants to speak to the Iranis and three people have been beckoned. बातचीत हो रही है, एक स्मृति जी के साथ, अरुणा ईरानी जी के साथ और मैं बमन ईरानी के साथ. तो मैं तो तैयार हूं पीस के लिए, कुछ भी कर सकते हम लोग. तो मेरा एक ही प्रॉब्लम है कि मैं वॉशिंगटन तक नहीं जाऊंगा. मैं सोचता हूं कि इधर दादर पारसी कॉलोनी में आएंगे उनका डेलीगेशन और ट्रम्प साहब इधर आएंगे तो सबसे बेस्ट होगा. खाना वाना खिलाएंगे, धनसा खिलाएंगे, कस्टर्ड खिलाएंगे, बट एक गैस का सिलेंडर लेके आएंगे तो आई थिंक इट विल मेक लाइफ very very smooth for all of us. மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். தனி ஒருவன் நினைத்து விட்டால் அந்த கேப்பை நீங்களே ஃபில் பண்ணிக்கங்க. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.